Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஏலியன்கள் குறித்து உலக நாடுகளான ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து ஆராய்ச்சி செய்து வருகின்றது. மேலும் ஏலியன்கள் பூமியிலும் தென்பட்டதாக பல்வேறு ஆய்வு முடிவுகளும் கூறுகின்றது. ஒரு சில இடங்களில் ஏலியன்களின் வினோத இடங்களும் காணப்படுகின்றன. இந்த நிலையில் ஏலியன்கள் ரகசியமாக அண்டார்டிகாவில் ராணுவ தளம் அமைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை பல்வேறு அதிர வைக்கும் ஆய்வு முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அங்குள்ள பனிப்படர்ந்த இடங்கள் பலவும் வினோதம் நிறைந்துள்ளதாக இருக்கின்றது. மேலும் அண்டார்டிகா உலகத்தின் முடிவு எல்லையாக இருக்கின்றது என்று பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அண்டார்டிகா கடந்த 1819ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக புராண வரலாறு கூறுகின்றது. இதனை கடல் வழியாக செல்லும் போது கேப்டன் ஜேம்ஸ் குக் கண்டுபிடித்துள்ளார். அண்டார்டிகாவை மனிதன் கண்டுபிடித்து வெறும் 100 ஆண்டுகள் தான் கடந்துள்ளன. 1899ஆம் ஆண்டில்தான் மனிதன் அண்டார்டிகாவை கைப்பற்றியுள்ளான். மேலும் அண்டார்டிகாவில் ஐஸ் கிளேசஸ் எனப்படும் பனிமலையின் கீழ் மிகப்பெரிய நகரமே மறைந்து கிடந்துள்ளது. இதனை கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளது. அண்டார்டிகாவில் புதைந்து கிடக்கும் நகரத்தை ஒட்டி ஒரு பிரமிடும், கடல் பகுதியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு பிரமிடு எனவும், கரைவோரத்தின் அருகே மற்றொரு பிரமிடு என்று 3 பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் அதே போல அண்டார்டிகாவில் பூமி மட்டத்திற்கு கீழ் பிரம்மாண்டமாக சுரங்க வழிகள் இருக்கின்றன. இதனை கூகுள் எர்த் மேப்பில் தேடும் போது கரைவோரத்தில் எல்லை வரை மிக பிரம்மாண்ட வழிகளும் தென்பட்டுள்ளது. மேலும் பனிப்பாறைகளுக்கு நடுவே மிகவும் இயற்கையாக அமைந்துள்ள பனிமலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பிரம்மாண்ட குகைகளின் நுழைவாயிலை கண்டுபிடித்துள்ளார்கள். அங்குதான் ஏலியன்கள் ரகசியமாக ராணுவ தளங்கள் அமைத்திருக்கலாம் என்ற கூற்றை ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். அதே போல 2ஆம் உலகப் போரின் போது நாசிஸ்கள் இந்த ஏலியன்கள் அமைத்திருந்த ராணுவ தளத்தை கண்டுபிடித்துள்ளதாக வரலாறு கூறுகின்றது. அதற்கு ஏற்றவாறு அங்கு ஏராளமான மர்மமான வேற்றுக்கிரக பொருட்களும் கிடைக்கின்றன. சுமார் 14 மைல் தொலைவில் இருக்கும் அண்டார்டிகாவின் மேற்பரப்பு மர்மமான முறையில் புதையுண்டு கிடந்தது கடந்த 2012ஆம் ஆண்டு கூகுள் எர்த் மேப் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல அண்டார்டிகாவில் இரவு நேரங்களில் வினோத உருவங்கள் நடமாடுவது கூகுள் மேப் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த பல்வேறு கட்ட ஆய்வின் அடிப்படையில் அவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இதையும் தாண்டி அண்டார்டிகாவில் மர்மமான உருவம் இரவில் நடமாடுகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.